ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து கலாக்கந்த். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை காய்ச்சணும். இந்த பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு கொழுப்பு நீக்கப்படாத பால் அதை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பால் வந்து பொங்கி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டோம்னா பார்த்தீங்கனாலே தெரியும், பாலெல்லாம் திரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வினிகர், லெமன் ஜூஸோட அளவு வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. பால் வந்து ஃபுல்லாக திரியிற வரைக்கும் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருங்க. அப்போ கரெக்டான அளவு எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம், ஒரு 2-3 நிமிஷம். இப்போது இந்த பன்னீரெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்கணும். அதனால் ஒரு பெரிய வடிகட்டியில் இதை வந்து மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற பன்னீரில் நான் 1.5 கப் அளவு அளந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறம் 1 கப் பால் பவுடர், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில வச்சு நல்லா இதை கலந்து விடணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா இலகி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீர்க்க வந்திருக்கு. இதை நம்ம கிளற வந்து இது நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்து மிதமான தீயிலே வச்சு கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விடவே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இன்னும் நல்லாவே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கலந்து விடலாம். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் அடியிலலாம் ஒட்டாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உடனே வந்து ஒரு ட்ரேல வந்து மாற்றிக்கலாம். இதை மாற்றினதுக்கு அப்புறமா இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுணும். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் கொஞ்சமாக மேலே வந்து இந்த மாதிரி நீளமாக பாதாம் பருப்பை வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். இல்லாட்டி வந்து உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தூவி விட்டுட்டு லைட்டாக மட்டும் அழுத்தி விட்டோம்னா அது எல்லாமே நல்லா அதோட ஒட்டிக்கும். இது அப்படியே ஒரு 1-2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா செட் ஆயிரும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. குறைவான பொருட்களை வச்சு வீட்லேயே ரொம்ப சுவையான கலாக்கந்த் செய்ய முடியும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.